இன்னைக்கு நவம்பர் 11th மார்க்கெட் நல்லாவே ஒரு ரேலி வந்து எக்ஸ்பைரி டேல கொடுத்துருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி மேலே போகலாம், இன் கேஸ் கீழே போச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராப் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்துச்சு. பட் இது பிரேக் அவுட் ஆகிருச்சு, ஓகே. பட் இந்த இடத்துல பார்க்கும்போது இமீடியட்டா ஒரு பையிங் ப்ரெஷரை மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ரேலி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்த இந்த ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோவுக்கு கீழே போகவே இல்லை. அப்போ இது வந்து ஒன் ஆஃப் தி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி மார்க்கெட் இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல அகெயின் நம்மளுக்கு ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி மாதிரி தான் இது. ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல பை என்ட்ரி ட்ரிகர் ஆகிருந்துச்சு. ஸோ டார்கெட் லெவல் எங்கே அப்படிங்கிறதையும் நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். டார்கெட் லெவலையுமே கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 480 25,480 நீங்கள் பை பண்ணியிருந்தாலுமே கூட 680 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் நிஃப்டி வந்து ரேலி ஆகியிருக்கு, ஓகேவா. ஸோ இதில் நம்மளால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஹாஃப் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டா கூட ஒரு 50% நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அப்போ 1 லாட்டுக்கு 7,500 கிட்ட நம்மளுக்கு மினிமமாக இன்னைக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியும், ஓகேவா. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் இருந்து மார்க்கெட் அதுக்கப்புறம் டார்கெட் லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டு நேற்று 2 டார்கெட் லெவல் கொடுத்துருந்தேன். அதையும் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட். நேற்று ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலை ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போச்சு. அண்ட் செகண்ட் டார்கெட் லெவல் நேற்று கொடுத்த லெவல்லையே இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு க்ளோசிங்குமே கொடுத்துருக்கு. அண்ட் ஈவன் பேங்க் நிஃப்டியுமே நம்மளுக்கு நல்லாவே ஒரு ரேலி கொடுத்து டார்கெட்டையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னோட ஓன் அனாலிசிஸில் தான் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணது. என்னால் ஒரு விஷயத்தை அனாலிசிஸ் பண்ண முடியுது, மார்க்கெட் இப்படி ஏதோ ஒரு வகையில் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா இதை நீங்களும் கற்றுக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங்கில் நீங்களும் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.